கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 561 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கேஎல் டைமண்ட் மெம்பர்ஷிப்கான ஒரு தனி பேக் இருக்குது. எந்த சேனல்லையும் இல்லாத மாதிரி தனி சேனலில் மெம்பர்ஷிப்கான ஒரு பேக் இருக்குது. அதில் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணி பலன் அடையணும். ஓகேங்களா, அதனால தான். ஓகேங்களா, பார்த்து எல்லாருமே பக்காவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரிசல்ட் 155. இதில் நமக்கு பிசி ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு வின்னு 55 நம்ம கொடுத்துருக்கோம். பிசி நமக்கு ஒரு சூப்பரான வின்னு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆல்போர்டு ஏபிசி ஆல்போர்டு இருக்கு இல்லையா, ஆல்போர்டு எப்பயும் போல் 1 பாஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா, நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளை கழிச்சு ஈவினிங், அதாவது 21/2/25 இல்லைன்னா 22/2/25 இதுக்குள்ளே ஒரு நல்ல சரியான ஆஃபர் வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை கேஎலோ டிஆரோ நல்லா விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா, நிறையா போடுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, எல்லா பேருமே குறைஞ்ச அமௌண்ட்டில் நிறைய பரிசு தொகையை தரணும், அவ்வளோதான். அதுபோக யாரையும் ஏமாற்றக்கூடாது, கரெக்டான ஆளாக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய குறிக்கோளே. ஓகேங்களா, அதனால் நீங்கள் எல்லாருமே தைரியமாக பயப்படாமல் போடலாம். அதுக்கு நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்குறோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணிடுவோம், இல்லைன்னா அவன் ஆளை தூக்கிடுவோம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். அவங்களோட நம்பர் இன்னும் ஒரு 21 அப்படி இல்லைன்னா 22. ஓகேங்களா, இந்த டேட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, என்னென்ன ஆஃபர்ன்றதையும் நம்ம சொல்லிடுவோம். யார் யாரெல்லாம் அருமா இருக்குன்றதை மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஆர்வம் வர்றது தான். இன்னும் நல்ல நல்ல ஆஃபர் ரேட்டு, இன்னும் நல்ல நல்ல ரேட்டு கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய சப்ளையர் கூட பார்த்துட்ருப்பார். அதனால் நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் நல்லா போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெயிட்டிங், நல்ல ஒரு ஆர்வம் காட்டுறாங்கன்றது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, மறக்காமல் உங்களுடைய ஓட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் குத்துங்க. நம்ம நல்ல ஒரு ஆஃபர் உங்களுக்கு நல்ல ஒரு குறைஞ்ச ரேட்டாக நல்ல ஒரு ரேட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். ஃபஸ்ட்டு 1 நம்பர் 890702-537. ஓகேங்களா, 537. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 385. மறுபடியும் சி போர்டு 5 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா, என்னோடய கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 890702-537-385 896-065 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கான கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது 8907-737-385-896-065. அதாவது எந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை மட்டும் பாக்ஸாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை மார்க் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இது ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான்.
பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 98 ஓகேங்களா, 0517 ஓகேங்களா, 0517. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 29 ஓகேங்களா, 2978 ஓகேங்களா, 78. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 88 மறுபடியும் டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இது இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க 63 or 73 அவ்வளோதான் ஓகேங்களா. இதையும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்னா அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 155 இந்த நம்பரை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். 98 05 17 29 78 88 63 73 ஓகேங்களா. ஓரளவு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. பாருங்கள், பார்த்து உங்களோட கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதா மட்டும் பார்த்துட்டு எடுத்து ப்ளே பண்ணிக்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தா நம்ம எப்பவும் கொடுக்கக்கூடிய 3 டிஜிட் தான். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 578, செகண்ட் ஒன் நம்பர் 246 ஓகேங்களா, 578 and 246 ஓகேங்களா. இந்த 2 நம்பரையும் பாக்ஸெல்லாம் போட தேவையில்ல, நீங்கள் அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டா ஏ போர்டு பி போர்டு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1, பி போர்டு 5, சி போர்டும் 5 ஓகேங்களா. இதில் நம்ம சி போர்டு பொறுத்தளவு 5க்கு 5 இறங்கலாம், இல்லை 3 இறங்கலாம், அவ்வளோதான் ஓகேங்களா. பி போர்டு என்ன வந்திருக்கு, அதே 5 தான் ஓகேங்களா. 5 வந்தனால இங்கே நம்ம 1 இறக்கலாம், இல்லைன்னா 9 இறக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து ஏ போர்டு 1 இங்கே வந்ததுனால 2 இல்லைன்னா 7 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏ போர்டு 1 வச்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 7. பி போர்டு 5 வச்சு 1 இல்லைன்னா 9. சி போர்டு 5 வச்சு 5 இல்லைன்னா 3 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 9 ஓரளவுக்கு வர்றது இறங்கக்கூடிய ஒரு நம்பர் தான். 5 வந்ததுனாலே 9 கண்டிப்பான முறையில் வரும் ஓகேங்களா. 9 2 ஓகேங்களா. அதுக்கடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டா 3. இந்த 9 2 3 மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து பாக்ஸாக கூட நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓரளவுக்கு இன்றைய கெஸ்ஸிங்கில் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இது பண்ணியாச்சு. மறக்காமல் கேஎல் டைமண்ட் பற்றியும் ஆஃபரை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்து மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீல் சந்திப்போம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.